சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரைக்கும் யாராவது வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 36, 37, 38. அன்னாள் என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தால் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தார். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அண்ணா என்ற ஒரு தீர்க்கதரிசி அம்மா இருந்தாங்க. முதியவர்கள் திருமணமாகி 7 வருடம் கணவனோடு வாழ்ந்தார்கள். அதுக்கு பிற்பாடாக அவருடைய கணவன் இறந்த பின்பாக 84 வயது வரைக்கும் அவர்கள் ஜீவனோடு கர்த்தர் அவர்களை வைத்திருந்தார். அந்த வைத்திருந்த நாட்களெல்லாம் அவர்கள் எங்கே இருந்தார்கள் என்று சொன்னால், முதலாக தேவனுடைய ஆலயத்திலே இருந்தார்களாம். தேவனை இரவும் பகலும் ஆராதித்துக் கொண்டிருந்தார்களாம், உபவாசித்துக் கொண்டிருந்தார்களாம், செபித்துக் கொண்டிருந்தார்களாம். நேர்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன கஷ்டம், ஒரு தோல்வி, ஒரு ஏமாற்றம் அல்லது ஒரு இழப்பு வருமானால் தேவனை விட்டு பின்வாங்கி போகிற வேளைகளிலே 7 வருடமாக தான் தன்னுடைய எதிர்காலத்தினுடைய வாழ்க்கை உடைக்கப்பட்ட வேளையிலே அருமையான அன்னாள் என்று சொல்லப்படுகிற தீர்க்கதரிசியானவர்கள் தேவ சமூகத்தை தேர்ந்தெடுத்தார்கள். 84 வயது வரைக்கும் அவர்கள் நமக்கு முன்பாக ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். தேவனுடைய ஆலயத்தை நேசித்தவர்களாக இரவும் பகலும் தேவனை ஆராதிப்பதற்கு தன்னை அர்ப்பணித்தவர்களாக 84 வயது வரைக்கும் அவர்கள் உபவாசத்தில் இருக்கிறவர்களாக சபத்துல தரித்திரங்களா இருந்தபடியாலே அவங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தது. அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அந்த சிறு பாலகனாய் கரங்களிலே ஏந்தி அங்க வந்து இஸ்ரவேலுடைய மீட்புக்காக, எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த அத்தனை பேருக்கும் அவர்கள் பிரசங்கித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 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 பகல் வேளையிலே உங்கள் எல்லாரையும் கர்த்தர் எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், இந்த அன்பு தாயாரை போலதான் உபவாசித்து செபிக்கிறவர்களாக, தேவனுடைய சமூகத்திலே ஆராதனை செய்கிறவர்களாக உங்களை கொண்டு ஆண்டவர் அநேக அவரை பற்றி சொல்வதற்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரங்களாக தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை நீங்க சாதாரணமாய் நினைக்க வேண்டாம், அல்லது உங்களை நீங்க அற்பமாய் நினைக்க வேண்டாம், அல்லது உங்களை யாராவது அற்பமாய் பேசினாலும் நீங்கள் சொல்ந்து போக வேண்டாம். இந்த அண்ணா என்று சொல்லப்படுகிற இந்த தீர்க்கதரிசி அம்மாவை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் கைகளிலே ஆண்டவராக இயேசுவை பெறுகிற ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். காரணம் தேவனுடைய ஆலயத்தில் வந்தபடியா. வேதத்திலே உபவாசத்தை குறித்து ஏராளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை விதமான உபவாசம் இருக்கிறது. மோசே, எலியா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் இருந்திருக்கிறார்கள், இரவும் பகலும் என்று வேதம் சொல்லுகிறது. 21 நாள் உபவாசம் பண்ணி தானியேல் தேவனிடத்துல ஜெபம் பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. தாவீது 7 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. எஸ்தர், மொர்தெகாய் எல்லாம் 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. யோசுவா ஒரு நாள் பகல் முழுவதும் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து உபவாசித்து ஜெபம் பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. வேதத்தில் சொல்லப்படுகிறது, ஒருவேளை உபவாசம் பண்ணினவர்களும் உண்டு என்று சொல்லி. அது என்ன ஒருவேளைனா
அதுதான் இன்னைக்கு எல்லாரும் நாம செய்து கொண்டிருக்கிற ஒரு சிலர் செய்து கொண்டிருக்கிற உபவாசம். ஒரு நாளை 4 சாமமா பிரிக்கிறாங்க. நைட்டு 12 மணிலிருந்து காலையில 6 மணிக்கு வரைக்கும் ஒரு சாமம், காலையில 6ல இருந்து 12 வரைக்கும் இன்னொரு சாமம், மத்தியானம் 12ல இருந்து சாயந்தரம் 6 வரைக்கும் ஒரு சாமமா, நைட்டு சாயந்தரம் 6ல இருந்து நைட்டு 12 வரைக்கும் ஒரு சாமம். ஒரு சாமம் என்றது 6 மணி நேரம். ஒரு வேலையிலிருந்து 6 மணி நேரம் உபவாசம். ஒரு ஒரு கர்த்தருடைய பிள்ளைங்க, ஒரு கிறிஸ்தவங்க குறைஞ்சபட்சம் வாரத்துக்கு 2 வேளையாவது உபவாசம் பண்ணி செபிக்கணும் என்று சொல்லி நமக்கு வேதம் நமக்கு போதிக்கும். ஏன்னா பரிசேயர்கள் 2 வேளை உபவாசம் பண்ணாங்க. நான் சொல்றேன் 3 வேளை உபவாசம் பண்ணி செபிக்கணுமா இன்னைக்கு வாழ்கிற கிறிஸ்தவர்கள். காரணம், இயேசு கிறிஸ்து மலை பிரசன்னத்துல பிரசன்னம் பண்ணும்போது சொல்லுகிறார், 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, உங்களுடைய நீதி பரிசேயனுடைய சதிசேயனுடைய நீதியை பார்க்கிறோம் மேல இருந்தாதான் நீங்க பரலோக ராஜ்யத்துல நீங்க வர முடியும் என்று சொல்ல முடியும். அவங்களுடைய நீதி என்னன்னு கேட்டீங்கன்னா வாரத்துக்கு 2 வேளை உபவாசம் பண்ணுது. அப்போ நமக்கு நீதி மேல ஏற வேண்டுமானால் குறைஞ்சபட்சம் 3 வேளையாவது உபவாசம் பண்ணணும். நம்ம ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுறோம். ஒரு வாரத்துக்கு கணக்கு போட்டா 21 டைம்ஸ் சாப்பிடுறோம். 21 வேளை நம்ம சாப்பிடுறோம் ஒரு வாரத்துக்கு. இதுல சிம்பிளா சொன்னா 3 வேளை சாப்பாடை விட்டுட்டு நம்ம 19 டைம் சாப்பிட்டுக்கலாம், 18 டைம் சாப்பிட்டுக்கலாம். ஆனா ஒரு 3 வேளை 19, 20, 21 வாரத்துல ஒரு 3 வேளை ஒரு 6 மணி நேரம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணால் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய காரியங்களை நம்ம பார்க்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிதான் முக்கியமா? அப்படி பண்ணலன்னா சாதாரணமா ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்க மாட்டார்னா? கர்த்தர் நிச்சயமா ஜெபத்தை கேட்கிறவர் தான். ஆனா உபவாசத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. சில பகுதி ஆண்டவர் உபவாசம் பண்ணி பெரிய காரியங்களை சாதித்தவர்களை வேதம் நமக்கு சொல்லுகிறது. எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, எஸ்ரா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினார். சொல்லுகிறார், நாங்கள் புறப்பட்டு எங்க தேசத்துக்கு போறோம், வழியில எங்களுக்கு எதிராளி வந்து எங்க பிரயாணத்தை தடை பண்ணக்கூடாது என்று சொல்லி அவர்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாங்களாம். அவர் சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி சொல்றாரு, ராஜா கிட்ட உதவி கேட்பதற்கு நாங்கள் வெட்கப்பட்டோம். அவரிடத்துல உதவி கேட்பதற்கு குதிரையோ அல்லது போர் வீரர் எங்களுக்கு தாங்க என்று சொல்லி கேட்கிறதுக்கு வெட்கப்பட்டு நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் பிரயாணத்துக்காக ஜெபம் பண்ணினோம். எங்கள் பிரயாணங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். எங்களுடைய பிரயாணத்துல கர்த்தர் பாதுகாப்பை கட்டளையிட்டார் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில பிரயாணத்துல நான் கூட 8:22 வாசிங்க. எஸ்ரா 8:22-23 அருமையான பகுதியா. வழியிலே எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். நாங்கள் உபவாசம் பண்ணி அதை தெரிந்தோம். எங்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. அப்ப எஸ்ரா தன்னுடைய பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணினார். அந்த பாதுகாப்புக்காக அவர் ராஜாவிடத்துல போய் நிற்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நாம் ஏதோ ஒரு மனிதனுக்கு முன்பாக நிற்க, ஒரு உதவி கேட்டு நிற்கிறதுக்கு பழக்கப்படுகிறதாய் நம்ம காணப்படுகிறோம். ஆனா இந்த எஸ்ரா நமக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். உபவாசம் பண்ணி மிகப்பெரிய பிரயாணத்துக்காக ஜெபம் பண்ணோம். கர்த்தர் எங்கள் உபவாச ஜெபத்தை கேட்டு எங்களை பாதுகாப்பாய் கொண்டு போனார். நெகேமியா உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார். நெகேமியா 1ஆம் அதிகாரத்திலே அவர் மூலமா தான் இடிக்கப்பட்ட அலங்கத்தை தேவன் 52
முன்பதாக கட்டி முடித்தார் என்று சொல்லப்படுகிறது. யோபின் காலத்திலே யோபின் உபவாசம் பண்ணி ஜனங்கள் அழைக்கிறார்கள், நீங்கள் கர்த்தரிடத்துல மனம் திரும்பி உன் வஸ்திரத்தல்ல உன் இருதயத்தை கிழித்து தேவனிடத்துல கண்ணீரோட உபவாசத்தோட திரும்புங்கள், அப்போது கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். எதுக்காக இரக்கம் என்று சொன்னால், 4 தேசமாக இஸ்ரவேலின் தேசத்தினுடைய ஆசீர்வாதத்தை அவைகள் கொள்ளையாடி போய்விட்டது. அவைகளை திருப்பிக் கொள்வதற்கு நீங்கள் உபவாசம் பண்ணி செவிங்கள் என்று சொல்லி யோபின் மூலமாக கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ காரியங்களை சத்துரு எடுத்துக்கொண்டு போய்கொண்டே இருக்கிறார். 1, 2, 3 சரியா போல விட்டுட்டே இருந்தா நம்மளால் திருப்பிக் கொள்ள முடியாது. ஆனால் உபவாசம் பண்ணும் பொழுது திருப்பிக் கொள்ளும்படிக்கு கர்த்தர் சூழ்நிலைகளை கொண்டு வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, பர்னபாவையும் பவுலையும் என்னுடைய ஊழியத்துக்காக பிரித்து விடுங்கள் என்று சொல்லி அங்கே அவர்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்தபோது பவுலையும் பர்னபாவையும் தேவனுக்காக பிரித்தெடுத்தார்கள். அவர்கள் ஊழியத்துக்காக அவர்கள் பிரித்தெடுக்க அனுப்பப்பட்டார்கள். இந்த பவுல் பிரித்தெடுக்க அனுப்பப்பட்ட பின்பாக அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அந்த ஊழியத்துக்கு அனுப்பினவர்கள் சீஷர்கள். ஆனால் வேதத்திலே அதிகமான நிருபங்களை எழுதினவர் இந்த பவுல் தான். உபவாசம் பண்ணி செபிக்க பொழுது கர்த்தருக்காக ஏதோ ஒரு காரியத்தை நம்மளால செய்ய முடியும் என்று இந்த பவுலும் பர்னபாவும் நமக்கு காண்பித்து கொடுக்கிறாங்க. மத்திய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது நிறைய காரியத்தை சொல்லிக் கொடுத்தே கொண்டே வருகிறார். இப்படி சொல்லிக் கொடுக்கும் போது உபவாசம் எவ்வளவு முக்கியமானது என்று அவர் சொல்லிக் கொடுத்து சொல்லுகிறார். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும் பொழுது உபவாசிக்கிறவனுக்கு ஒரு ரிவார்டை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் தன் வாழ்க்கையிலே உபவாசத்துக்கு நம்மை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு ரிவார்ட், ஒரு வெகுமதியை தேவன் வைத்திருக்கிறாரா, அது அவர்களை நோக்கி வருவார். என்ன வெகுமதி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏசாயா 58ஆம் அதிகாரம் சொல்லப்படுகிறது. 58ஆம் அதிகாரம் முழுவதுமாக உபவாசத்தை குறித்து, எப்படி உபவாசிக்க வேண்டும், உபவாச நாட்களில் நாம் எப்படி இருக்க வேண்டும் எல்லாம் அந்த 58ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த உபவாசம் பண்ணுகிற வேளையில 8ஆம் வசனம் 12ஆம் வசனம் 11ஆம் வசனம் அதுல சொல்லப்படுகிற 9ஆம் வசனம் 12ஆம் 11ஆம் வசனம் 14ஆம் வசனத்துல ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்படுகிறது. விடியற் கால விளக்கை போல ஒரு சுகவாழ்வு துளிர்க்கமா உபவாசம் பண்ணி செபிக்கிறவர். நான் சத்தமிட்டு கூப்பிடுவேன், கர்த்தரோ நான் இருக்கிறேன் என்று அவர் எனக்கு செவி கொடுப்பார். என் எலும்புகளெல்லாம் அவர் நினமுள்ளதாக்கி என்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக வற்றாத நீர் ஊற்றாக மாற்றுவாராம். 14ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, அதனுடைய ரிவார்டெல்லாம் என்னை பூமியிலே உயர்ந்த இடங்களிலே அவர் என்னை ஏறிருக்க பண்ணி யாக்கோபின் கொலுமையினாலே அவர் என்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்று சொல்லி ஏசாயா சொல்லுகிறார். இப்படி நாம் உபவாசம் பண்ணி தேவனிடத்திலே காத்திருக்கும் போது அதுக்கான ஒரு பலன் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. யோனா காலத்திலே யோனாவுடைய நினைவெல்லாம் அந்த நினைவு பட்டணத்தை போய் நான் சொல்லுவேன், அந்த ஜனங்கள் அழிக்கப்படுவார்கள் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டாரு. அழிவுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற வேலை ராஜாவிலிருந்து கீழே இருக்கிற அடித்தட்டு மக்கள் வரைக்கும் சகல பேர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினார்கள். நடந்தது என்னென்று பார்த்தீங்கன்னா, தேவனுடைய இருதயத்தை திருப்பினார்கள். தேவனுடைய சிந்தனை எது, அந்த ஜனங்களுடைய பாவம் அதிகமா மிகுந்திருக்கிறது, அழிக்கிறோம் திட்டத்தை சொல்லியும் அவனுடைய உபவாச ஜெபம் உபவாசம் அந்த தேவ திட்டத்தை மாற்றி அந்த ஜனங்கள் மேல ஒரு இரக்கத்தை கொண்டு வரும்படியாய் செய்தது. அல்லேலூயா. இங்க வந்திருக்கிறவங்களெல்லாம் நான் பார்த்து ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்க தான் இந்த சபைக்கு உப்பா இருக்கிறீர்கள் சொல்லி நிறைய வேளையிலே நிறைய பேர் தேவ திட்டத்துக்கு விரோதமாக அநேக பேர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனா உங்களை கொண்டுதான் கர்த்தர் அழிக்காதபடிக்கு ஆண்டவர் உங்களுடைய உபவாசத்தினால், உங்களுடைய அர்ப்பணிப்பினாலே, உங்களுடைய ஜெபத்தினாலே அநேகர் காக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் மத்தியில ஒரு 2 காரியத்தை சொல்லி இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை சுருக்கமா சொல்லி
முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏன் உபவாசிக்க வேண்டும்? நான் உபவாசம் பண்ண பல காரியங்கள் சொல்லப்பட்டது. பல மாதமாய் நம்ம கேட்டுக்கொள்கிறோம். பல வேளையில நம்ம நிறைய பிரசங்கம் கூட பண்ணியிருக்கலாம். ஆனா எனக்கு ஒரு 2 காரியத்தை ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். என்னுடைய வாலிப நாட்களில் அதை நான் பின்பற்றிக் கொண்டே இருக்கிறேன். முதல் காரியம் என்னன்னா, டு ஃபைண்ட் மை டிஃபீட், என்னுடைய தோல்வியை கண்டுபிடித்து அதுக்காக தோல்வியை எனக்கு ஏன் இந்த தோல்வி என்று கண்டுபிடிப்பதற்காக உபவாசம் பண்ணி செல்கிறாமா. ஹல்லேலூயா. உடைய வாழ்க்கையில எங்கேயோ ஒரு தோல்வி இருந்து கொண்டே இருக்கிறது, எங்கேயோ ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்குது, எங்கேயோ நான் விழுந்து கொண்டே இருக்கிறேன், எங்கேயோ என் சத்துருக்கு முன்பாக என்னால் எதிர்த்து நிற்க முடியாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். ஏன் எனக்கு புரியல. செபிக்கிற ஆண்டவரை தேர்ந்து வேத வசனத்தை வாசிக்கிற ஆண்டவருக்காக ஊழியர் எல்லா காரியம் செஞ்சாலும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு தோல்வி வந்து கொண்டே இருக்கிறது. அப்படியானால் அந்த தோல்வியை கண்டுபிடிப்பதற்கு அவசியம் என்று சொன்னார் உபவாச ஜெபம் என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. எப்படி வேத சொல்றீங்கன்னா, யோசுவா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு வாசித்தீங்கன்னா, யாராவது எடுத்து வாசிக்க. யோசுவா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை. அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்பர விழுந்து தங்கள் தலைகள் மேல் புழுதிகளை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். என்ன சொல்லுகிறது? என் ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்வோம்? இப்போதோ இஸ்ரவேல் தன் சத்துருக்கு முன்பாக முதுகை காட்டி ஓடி வருகிறார்களே என்று சொல்லி யோசுவா புலம்பி ஒரு பகல் முழுவதும் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தார். அதுக்கு முன்பாக தான் 2 மிகப்பெரிய அற்புதம் யோசுவா மூலமாக கர்த்தர் செய்தார். ஒன்று, யோர்தானை 2ஆய் பிளக்கச் செய்தார். 2வது, பெரிய எரிகோ மதிலை அவருக்கு முன்பாக தரமட்டமாக்கினார். ஒன்று, அந்த ஆசாரியனுடைய கால்கள். 2வது, அவர்கள் வாயில வந்த துதி. இவர்களால் எதுவுமே செய்யல. ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு போய் அந்த யோர்தானிலே காலை வைத்த போது அது 2ஆய் பிளந்து போனது. இன்னொன்று, இவர்கள் யுத்தம் பண்ணவில்லை. முதலாக ஆண்டவர் சொன்ன துதி, வாயில ஸ்தோத்திரம் பண்ணு, எக்காலத்தை ஊதுங்க என்று சொல்லுகிற வேளையில எரிகோ விழுந்தது. எப்படி இந்த 2 ஒரு செய்யத்தை பெற்று ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட முதல் பட்டணமாக பட்டணத்தை, வாக்குத்தத்தம் பண்ணின பட்டணத்தை, ஆண்டவர் இவனுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன பட்டணத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக போகிறாங்க. அங்க போய் அங்க சர்வே பண்ணி சொல்லுகிறார் யோசுவா. சர்வே பண்ணுவதாக சொல்றாங்க. 2000 பேர், அங்க 3000 பேர் போனாங்க. போது ரொம்ப சின்ன பட்டணம், அதை நம்ம ஜெயம் எடுத்துடலாம் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டு யோசுவா அதே போல அனுப்புகிறார்கள். நடந்தது என்னன்னா, முன்பதாக வசனத்தை வாசிக்கிறோம். இந்த யோசுவா அனுப்பின இஸ்ரவேலுடைய போர் வீரர்கள் பட்டணத்தின் யுத்த வீரருக்கு முன்பாக நிற்க முடியாதபடிக்கு முதுகை காட்டி ஓடி வந்தார்களாம். அது மாத்திரம் அல்ல, 36 பேரை அவர்கள் இழக்க கொடுத்தார்கள். இந்த யோசுவா இது கேட்ட உடனே என்ன நினைச்சிருக்கணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன்னா, நீங்க சர்வே பண்ணது தப்பாச்சுதா. நீங்க 2000 பேர் 3000 பேர் சொன்னீங்க, அவ்வளவு பேர் இருக்காது. இன்னும் ஒரு 10,000 பேரை கொண்டு போயிருந்தா அவங்களை எளிதாய் முறியடித்திருக்கலாம். உங்க சர்வே தப்பு என்று சொல்லி அந்த சர்வே அவர் தப்பா சொல்லி அப்படி போகவில்லை. ஒரு தோல்வி வந்த உடனே அவர் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தேவ சமூகத்துக்கு முன்பாக போய் விழுந்துகிறார். காரணம், அவருக்கு தெரியும் சர்வே பண்ணுவங்க சரியா சர்வே பண்ணி இருக்கிறாங்க. 2000 பேர் இருந்தா போதும், அல்லது 3000 பேர் இருந்தா இந்த பட்டணத்தை ஜெயம் எடுக்கலாம். ஆனா தோல்வி வேற எங்கேயோ வந்திருக்கிறது, சரியாய் கண்டுபிடிக்க வேண்டும் என்று காலிலிருந்து விழுந்து கிடைக்கிறாங்க. எழுந்துக்கவே இல்லை. ஆண்டவரே புலம்பிக் கொண்டே இருக்கிறாங்க. 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் இறங்கி வந்துட்டாருங்க. இறங்கி வர வரைக்கும் விடல, ஆண்டவரை இறங்கி உள்ள வர வச்சுட்டாரு. யோசுவா உபவாசம் பண்ணி, எங்க தோல்வி ஏன் எங்க ஜனங்கள் சத்துருக்கு முன்பாக முதுகை காட்டினார்கள், எதற்காக நாங்க 36 பேரை இழக்க கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லி புலம்பி அழுது தேவனை அவருடைய ஜெபத்துக்கு கீழே கொண்டு வந்து ஆண்டவர் 10ஆம் வசனத்துல 4 காரியத்தை அவருக்கு சொல்லுகிறார். உங்க செடிகள்
இஸ்ரவேலர் sinned. அவர்கள் பாவம் செய்திருக்கிறார்கள். இரண்டாவது, they violated my covenant. என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி இருக்கிறார்கள். எதை செய்யக்கூடாது என்று சொன்னோம். They have stolen the devoted things. அது பரிசுத்தப்படுத்தப்பட்ட சில பொருள்களை அவர்கள் திருடி கொண்டார்கள். அவர்கள் பொய் சொல்லி இருக்கிறார்கள். ஆகையாலே நான் இனி உங்க பாலத்துக்குள்ளாக இருக்க மாட்டேன், உங்க பாலத்தை விட்டு நான் வெளியே இருக்கிறேன். ஆகையாலதான் உங்களால இந்த சின்ன பட்டணத்தை எதிர்த்து ஜெயம் எடுக்க முடியாமல் போயிற்று. நீ யோசுவாவே, உனக்குள்ள இருக்கிற இந்த பிரச்சனையை நீ நிக்கற பண்ணாத வரைக்கும், இதை செட்ரேட் பண்ணாத வரைக்கும், இதை அழித்து போடாத வரைக்கும் நான் உங்க பாலத்துல வரவே மாட்டேன். உன் சத்துருக்கு முன்பாக உங்களால் எதிர்த்து நிற்கவே முடியாது என்று சொல்லி தேவன் திட்டம் தெளிவுமாக யோசுவாவிடத்துல பேசினார். இதுக்காக தான் உபவாசம் தேவை. ஹல்லேலூயா. எடுத்த உடனே நம்மளே நம்ம பிரச்சனைக்கு நம்மளே அடுத்து தீர்வை தேடி போக கூடாது. தீர்வு கொடுக்கிற சரியான காரியத்தை கண்டுபிடித்து இதுதான் நீசன் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை நமக்கு கொண்டு வருகிறது. தேவனை கீழடக்கி நம்மளோடு பேச வைக்கிறது உபவாசம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யோசித்து பாருங்க. எத்தனையோ முதியவர்கள் இருக்கிறீங்க, எத்தனையோ ஆண்டு காலம் உங்க வாழ்க்கையில வந்திருக்கிறீங்க. நீங்க சமாதானத்தோட வாழ்ந்த நாட்கள் எத்தனை, சண்டை வேதனையோட வாழ்ந்த நாட்கள் எத்தனை யோசித்து பாருங்க. சந்தோஷமாய் வாழ்ந்த நாட்கள் எத்தனை, சந்தோஷம் இல்லாமல் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில வாழ்ந்த நாட்கள் எத்தனை. எத்தனையோ காரியங்கள் நினைத்ததை விரும்பினதை பெற முடியாதபடிக்கு சகித்துக் கொண்டே போன நாட்கள் உண்டு. ஆனால் காரணம் என்னன்னா, இந்த விஷயத்தை இந்த காரியம் தெரியாதபடியாலே நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வியை சுமந்து கொண்டு சத்துருவுக்கு முதுகை காட்டி காட்டி ஒடுக்கப்பட்ட நிலையிலே நம்ம ஓடிக்கொண்டிருந்தோம். இன்னைக்கு கர்த்தர் அதை நிறுத்தி ஒரு முடிவை கொண்டு வர கர்த்தர் விரும்புகிறார். உபவாசம் என்பது எதற்கு தெரியுமா? என் வாழ்க்கையிலே, என் சபையிலே, என்னுடைய ஊழியத்திலே, என் குடும்பத்திலே, என் பிள்ளைகள் வாழ்க்கையிலே எங்க தோல்வி, எங்க விழுந்து போயிருக்கிறாங்க, யார் சத்துரு எங்க குடும்பத்தின் மேல ஜெயம் எடுக்கிறான், விசுவாசி எப்படி எங்கள் குடும்பத்திலே பிரச்சனைகளை கொண்டு வர, சண்டைகளை கொண்டு வருகிறான், சபைகளிலே பிரிவினைகளை கொண்டு வருகிறான் என்று சொல்லி பாரம் உள்ளவர்கள் உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தில் விழுந்தார். அதுக்கான தீர்வை கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த பகுதி சொல்லப்படுகிறது. யோசுவா தேவ சமூகத்தில் போய் அந்த தீர்வுக்காக விழுந்தபோது கர்த்தர் பேசினார். அதுக்கு பிற்பாடாக நான் 3:7 சொல்றேன். அவருக்கு வாக்கு பண்ணி கொடுத்தது ஆய் பட்டணம். இரண்டாவது, அந்த பட்டணத்தை பெறக்கூடாதபடிக்கு செய்தவன் ஆகார். ஒரு அந்த ஏதான் இந்த ஆகார். இந்த ஆகான் எப்படிப்பட்டவன் என்று சொல்லுகிறேன். எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த கானான் தேசத்துக்கு வர முடியாதபடிக்கு அவர்கள் பாதிலேயே மறித்து போனார்கள். இவன் 20 வயதுக்கு கீழே இருந்தவன் தான் இந்த ஆகார். ஒருவேளை 20 வயதுக்கு மேல இருந்தால் ஒரு நாள் நிச்சயமா இந்த கானான் தேசத்துக்குள்ள ஆண்டவர் வாக்குப்படி ஆசீர்வாதத்துக்குள்ளாக வந்திருக்கவே முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, 20 வயதுக்கு மேல இருக்கிறவனா என்னை 10 தடவை சோதித்தார்கள், அவர்கள் இந்த வனாந்தரத்தில் விழுந்து போவார்கள். 20 வயதுக்குள்ளே இருந்து வந்தால் நான் சொன்ன வாக்கு தந்தத்துக்குள்ளாக கொண்டு போவேன் என்று சொல்லி, அப்படி 20 வயதுக்குள்ள இருந்து எப்படியே கிருபையாய் அந்த வாக்கு தந்தத்துக்குள்ளாக வந்த இந்த ஆகானாலே, அவனுடைய குடும்பத்தினால, அவனுடைய பிள்ளைகளினாலே, இந்த ஆகானுடைய ஒரு சின்ன சுபாவம், ஒரு சின்ன பணமானது அவனுடைய குடும்பத்தையும் அவனுடைய இஸ்ரவேலுக்கு ஒரு தோல்வியும் அந்த முழு குடும்பத்துக்கும் ஒரு மரணத்தை கொண்டு வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஆகானை சாதாரணமாய் பார்க்க முடியாது. இந்த ஆகான் தேவன் எனக்காக குறித்தெடுக்கப்பட்ட பொருளை யாரை எடுக்கக்கூடாது என்று சொன்னதை, சில பொருளை வஞ்சித்து எடுத்துக்கொண்டான். அதை எடுத்துக்கொண்டு வந்ததை அவனுடைய வீட்டுல வந்தா, வீட்டுல பள்ளத்தோடு அந்த பாலிசுக்களாக மறைத்து வைத்தான் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு எத்தனையோ ஆகான்கள் நமக்குள்ள மறைந்திருக்கிறபடியால நம்மளால வெற்றியாய் வாழ முடியல. பெரிய சபைகள் செயலமாய் வாழ முடியாது இருப்பதற்கு காரணம் ஆகான்கள் உள்ள மறைந்து கொண்டிருக்கிறபடியால தேவன் உலவ முடியாமல், முழு வெற்றி எடுக்க முடியாமல், கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு எதிராளி முதுகை காட்டி ஓடிக்கொண்டிருக்கிறவர்களால் நம்ம காணப்படுகிற. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ஆகானை நிக்கரம் பண்ணுகிற வரைக்கும் நான் பாலிக்குள்ள வர மாட்டேன், குடும்பத்துக்குள்ள வர மாட்டேன், வீட்டுக்குள்ள வர மாட்டேன், தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள வர மாட்டேன். நிறைய பேர் சொல்றாங்க, கொடுக்கிறாரு சொல்லிட்டு போறான். ஆனா உண்மையா என் கூட கர்த்தர் இருக்கிறார்
கொண்டு போய் அவன் அவனுடைய குடும்பம் பிள்ளைகள் அத்துணி அந்த பொருளை அவன் எரித்து போட்டார் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு பிற்பாடாதான் ஆண்டவர் பாதிப்புக்குள்ள வருகிறார். சொல்லுகிறேன் எத்தனையோ காரியங்கள் சிறு வயதிலிருந்து யோசித்து பாருங்க. இன்னைக்கு போய் முழங்கால் போடுங்க, ஆண்டவரே சிறு வயதிலிருந்து நான் செய்த தவறுகள் எனக்குள்ள மறைந்திருக்கிற ஆகானை எனக்கு நீங்க வெளிப்படுத்துங்க. என்னால என் சபைக்கு தோல்வி வரக்கூடாது, என்னால ஒரு கிறிஸ்தவ சமத்துக்கு தோல்வி வரக்கூடாது, என்னால என் குடும்பத்துக்கு தோல்வி வரக்கூடாது, என்னால என் பிள்ளைகள் சாபத்துக்கு போகக்கூடாது, என்னால என் பிள்ளைகள் மறித்து விடக்கூடாது, என்னால என் பிள்ளைகள் வெட்கப்பட்டு இருக்கக்கூடாது. நான் என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறேன். எனக்குள்ள இருக்கிற ஆகானை என்னை விட்டு நீங்க வெளிப்படுத்தி அதை நீக்கி ஆகார் பலகாட்டிலே சுட்டரித்து என்ன ஒரு நீ வந்து என்னுடைய குடும்பத்திலே சபையிலே வாசம் பண்ணுகிற பாத்திரமாய் மாற்ற வேண்டும் என்று இடர்பாலிக்கு ஜெபம் பண்ணுகிறானால் கர்த்தர் நிச்சயமாய் இறங்கி வருவார். இந்த காரியத்தை யோசுவா செய்து முடித்த பின்பாக தேவன் பாதித்துக்குள்ள வருகிறார். அதுக்கு பிற்பாடாக ஒரு இடத்துல கூட யோசுவா தோல்வி பார்க்கல, ஒரு இடத்துல கூட அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்கப்படல. அவர் கொடுத்த எல்லா வாக்கு தத்தத்தையும் ஒன்னானா அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. இந்த பகல் வேளையிலே உபவாசம் என்பது என் தோல்வியை கண்டுபிடித்து அதற்கான தீர்வை எடுத்து செய்யமாய் வாழ்வதற்குதான் உபவாசம் தீர்வை. அல்லேலூயா. எத்தனை குடும்பங்கள் இந்த உபவாசத்தை விட்டு இருக்கிறது. நிறைய கேள்வி, உபவாசம் பண்ணிதான் ஜெபம் பண்ணணுமா, சாப்பாடு எடுத்ததான் கேட்பாரா என்று கேட்டுக்கொண்டு போய் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அப்படி மத்தியிலே யோசுவா போல உண்மையை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். நீயும் நானும் சபைக்கும் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற பாத்திரமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம் சுருக்க வாசல் முடிக்கிறாங்க, அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஏன் ரெண்டாவது முதல்ல to find out the defeat, ரெண்டாவது to destroy the devil, ரெண்டு டீல சொல்லி இருக்கிறார். to find out the defeat, தோல்வியை கண்டுபிடிப்பதற்கு. ரெண்டாவது to destroy the devil's work in my life, என் வாழ்க்கையில பிசாசுடைய கிரியைகளை அழிப்பதற்காக நான் உபவாசி ஜெபிக்கணுமா. மார்க்கு 9:29 சொல்லி நீ பகை சாதி பிசாசு உபவாசத்தினாலே செபத்தினாலே இன்றி போகாது சீஷர்கள் வந்து கேட்கிறாங்க, எங்க கிட்ட கொண்டு வந்தாங்க இந்த பிள்ளைய தகப்ப எல்லா ஜனங்களும் பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆனா இவங்களால இந்த பிசாசை எங்களால துரத்த முடியல, என்ன காரணம்னு தெரியல என்று இயேசுபாடுல கேட்டாங்க. இவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைனா கூட அந்த காலத்துல ஒரு விதிமுறையை ஃபாலோ பண்ணுவாங்க, சாப்பிடக்கூடாது, ஆண்டவரை தேடுது. ஆனா ஞாயிற்றுக்கிழமை அந்த ஓய்வு அப்படியே ராஜ்யத்துக்கு வச்சு சாப்பிட்டுக்கினேன், உபவாசம் இல்லை, அடி ஆண்டவருக்குள்ளே போய் கொண்டிருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, இப்படியே போன வேலைக்கு அவர் தந்து உபவாசித்த ஜெபமானாதான் இவ்வகை ஜாதி பிசாசிகள் வெளியேறும் என்று சொல்லுகிறார். என்ன விதமான ஜாதி பிசாசி எங்க இருந்தது? ஒரு தகப்பன் சொல்லுகிறார், ஒரு பிள்ளையை கொண்டு வருகிறார், அந்த பிள்ளைக்குள்ள ஒரு அசுத்தாவை பிடித்திருக்கிறது. அப்படி இயேசு கேட்கிறார், அசுத்தாவை துரத்துது அந்த பிள்ளைக்குள்ள எவ்வளவு நாளா இருக்குது கண்டுபிடிச்சு அப்படின்னு கேட்கிறார். அவர் சொல்றாரு, எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இவன் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது இந்த அசுத்தாவை அவனுக்குள்ள இருக்கிறது. அடிக்கடிக்கு இந்த பிள்ளையை தண்ணீரையும் அக்கினியும் தள்ளி அவனை சாகடிக்க பார்த்தது. ஆனா நானும் எப்படி அவனை காப்பாற்ற, இதுக்கு மேல முடியல, ஏதாச்சும் உதவி செய்ய. அப்படியானால் இந்த பிசாசு ஏதோ நடுத்தல வாலிப பிள்ளையா இருக்கும் போது பிடிக்கல, சிறு பிள்ளையா இருக்கும் போது அவனை அழிக்க வேண்டும் என்று அடிக்கடிக்கு பல தந்திரங்களை அது செய்து கொண்டே இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அதிலிருந்துதான் ஏசப்பா விடுதலை ஆக்கி சொல்லுகிறார், உபவாசத்தினாலே செபத்தினாலே அன்றி இவைகளை துரத்த முடியாது என்று சொல்லி. நீங்க கொஞ்சம் உங்களுடைய திரும்பி உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்க. எத்தனை பிள்ளைகள் நீங்க சொல்லாமலே சிறு வயதிலே எழுந்து முழங்கால நின்று செபிக்கிறார்கள். எத்தனை பிள்ளைகள் தேவனுடைய ஆலயத்துக்காக ஆயுதத்தோட ரெடி ஆகிட்டு சர்ச்சுக்கு போனோம், தேவன் ஆராதிக்கணும் விருப்பத்தோடு எழுதுகிறார்கள். எத்தனை சிறு பிள்ளைகள் வாஞ்சியோடு கூட கர்த்தரை பாடி துதிப்பதற்கு வருகிறார்கள். நம்ம ஏதோ காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறோம், சொன்னதை திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறாங்களே தவிர, ஆனா அவங்க உள்ளத்திலே இயேசு மேல ஒரு அன்போ பாசமோ விருப்பமோ வரவே இல்லை. அதனால கொஞ்சம் 13-14 வயசு வந்த உடனே உலகம் அவங்களை தானா இழுத்து கொண்டு போகிறது. காரணம் நமக்கு தெரியல, அவங்களுக்குள்ள வேற ஒரு ஆவி சிறு வயதிலே அவங்களை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது. அது பல விதத்துல வருகிறது. இப்போ மோசமாக மொபைல் வழியாக எந்த பிள்ளைக்கு
சாப்பாடு ஊட்டினாலே மொபைலை பார்த்துதான் சாப்பிடுது. அது பாதிதான் ஊட்டிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்போதெல்லாம் நிறைய பைபிள் கதையை சொல்லி 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 நோவா தாத்தா இப்படி, ஆபிரகாம் இப்படி, தாவீது இப்படி, பேதுரு இப்படி, மீன் பிடிச்சவங்க சொல்லி சொல்லி ஊட்டின காலம் போயிடுச்சு. இப்போ எல்லாம் மொபைலை கைது, நமக்கு டைம் மிச்சமான போதல் சொல்லி தேவ வசனத்தை சொல்லி கொடுக்கிறது கடந்து போய் கொண்டிருக்கிறவங்க அறியாமலே அநேக பிள்ளைகள் அசுத்தாவியால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உண்மையை முதல் அறிந்து கொள்ளார்கள். இவ்வகை சாதி பிசாசு பிள்ளைகளுக்கு விலகினால்தான் அவர்களுடைய எதிர்கால சிறப்பாக கற்றவர்களை பயன்படுத்த முடியும். ஆகையால உபவாசம் ஏன் என்று சொன்னால் குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள் உடைய விசுவாசனால பிடிக்கப்படாதபடிக்கு அந்த கிரிகளை அழிப்பதற்கு உபவாச ஜெபம் தேவை. இயேசுவிடத்திலே உபவாசமும் ஜெபமும் இருந்தபடியாலே எளிதாக பிசாசை துரத்தினார். நீங்க வாய் தந்து புத்தி சொல்லவே தேவையில்லை. உங்க முழங்கால்களை முடக்கி உடைய பிள்ளைகளுக்காக நில்லுங்க. உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக எழுப்பி இருப்பார்கள். நானே வந்து எங்க அம்மா இவ்வளவோ புத்தி சொல்லி அழுது கண்ணீர் வலிச்சு என்னென்னவோ சொல்லி பார்த்தாங்க. இதை செய்யாதா, இதை பண்ணாத, எங்க வீட்டிலே துடுக்கானவன் நான் எதையும் தைரியமா செய்யக்கூடியது. இப்ப பார்த்தீங்கன்னா வேலைக்கு அவர் 8 நாள் உபவாசம் போட்டு நைட்ல மட்டும் 2 சப்பாத்தி பிளாக் காஃபி காலையில் உபவாசம் ஆண்டவர். இவனை நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அடிச்சு பார்த்தேன், திட்டி பார்த்தேன், கண்ணீர் விட்டு அழுது பார்த்தேன். இவன் திருந்துற போல இல்ல, உங்க கரத்துல கொடுக்கிற ஆண்டவரே சொல்லி கொடுத்தாங்க. அவன் 8 நாள் உபவாசம் போட்டு எனக்கு அந்த ஒப்பு கொடுத்தாங்க. வீட்டுல வேண்டாதவரா ஒரு அற்பமா எண்ணப்பட்டவன் சாட்சி வேற விதமா போய்கொண்டு இருக்கும். அப்படி இருந்து என்னை கர்த்தர் பிடிச்சி ஒரு நேஷனல் கர்த்தர் மாற்றினார். நான் விரும்பினதை கர்த்தர் கொடுத்தார். எல்லா காரியத்தையும் செய்வதற்கு உபவாசம் இதுக்கு மத்தியில அவர்கள் ஜெபம் பண்ணிட்டார்கள். என்னை நோக்கி ஆண்டவர் வந்தார். என்னை சந்தித்து என் வாழ்க்கையில என் குறைகளை சுற்றி காட்டி, என் பாவத்தை சுற்றி காட்டி அவர் பக்கமா திரும்ப சரியா 19 வயதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருக்காக அநேக பாடுகள் மத்தியில நிற்க ஓட தேவன் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. உபவாசம் நம்முடைய வாழ்க்கையை ரட்சிப்புக்குள்ளாக நல்ல தரமுள்ள ஊழியக்காரியாக கொண்டு வர வேண்டுமானால் தாயும் தகப்பனும் இயேசுவுக்கு முன்பாக நிற்பது மிக மிக அவசியம். ஒரு காலத்தை பிள்ளை கேட்கலன்னு அடிக்க கூட திட்ட கூட சொல்லுவேன். அடிச்சு வளர்க்காதீங்க, முழங்கள் போட்டு பிள்ளைகளை வளர்க. அந்த பிள்ளைகள் மிக சிறப்பாக வரும் என்பதற்கு அடையாள கற்றலையில வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, 2 காரியங்களை சொன்ன முறைப்படி, ஒன்று to find the defeat, to destroy the devil. மூணாவது காரியம் இந்த மாசத்துல வார்த்தைகள் சுத்தமா சொல்லுங்க. டைம் கொடுத்துட்டாரு தாசியை போச்சு மனுஷியை 2 காரணத்தை சொல்லிடுறேன். ஒண்ணு, இங்க வந்திருக்கிற உங்களுக்கு இந்த மாசத்துல கர்த்தர் ரெகோபோத்தை தருகிறார். அல்லேலூயா. ரெகோபோத்தை தருகிறார். நீங்க அப்படியே சொல்லிக்கொண்டே போங்க. ரெகோபோத் வாக்குவாதமெல்லாம் நீங்கி மலைவி பெருகிற ஒரு நன்மை வருது. 2வது காரியம் எப்பத்தாயிரம் சொல்லுங்க, அடைக்கப்பட்ட அத்தனை காரியங்களும் உங்களுக்கு கர்த்தர் திறக்க போறார். இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். வாய்ப்பு கொடுத்த அருமையான போதகரே, கணிசத்துகளை கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த மகள் வேளையில் உபவாசம் கொடுக்கிறேன். கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். அநேக கூட்டி இணைத்துக் கொண்டு வந்து ஏன் உபவாசிக்க வேண்டும்? உபவாசத்தினுடைய பலன் என்ன? எங்களுக்குள்ள இருக்கிற மறைந்திருக்கிற ஆகார், அந்த ஆகாரனால் எவ்வளவு பெரிய தோல்வி. அந்த ஆகாரம் உள்ள இருந்தபடியால முழு இஸ்ரவேலை எதிராக முன்பாக நிற்க முடியல. தேவனே பாலித்துக் கொண்டே வெளியே கொண்டு போன ஆகாரங்கள் எங்களுக்குள்ளே மறைந்துள்ளபடி எந்த பாவத்தையும் எந்த ரகசியமான காரியத்தையும் இந்த பகல் வேலை உடைய பரலோகத்திலே சுட்டரிப்பாராக. ஆகார் பலத்திலே ரத்தினால் சுட்டரிக்கப்பட்டது போல எங்களுக்குள்ளே எங்களுக்கு தோல்வியை கொடுத்து எங்களை அவமானப்பட வைத்து எங்களை சத்துருக்களை துருவி போட செய்கிறது. எல்லா ஆகாரங்கள் எங்களை விட்டு விலகட்டும். நாங்கள் தேவனை பாடத்துக்கு கொண்டு வந்து நாங்கள் சபை வெற்றியாய் வாழ ஆசீர்வதிக்க செய்கிறோம். சிறுவர்கள் பிள்ளைகளை படிக்கிற எல்லா சத்துரையும் விசாரிக்கப்படாத படிக்கு அவர்களுக்காக உபவாசம் பண்ணி செழிக்க உபவாசத்தை கட்டாவை எங்களுக்கு தாரும். அப்படி செய்வதற்காக நன்றி. சபைக்காய் ஸ்தோத்திரம். பதிலையை கண்டு ஸ்தோத்திரம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் செழிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென்.